மதிப்புக்குரிய வாஷிங்டன் தமிழ்ச்சங்க தலைவர்களே, பெருந்திரளாக கூடியிருக்கிற பெருமக்களே, தமிழ் தேரர்களுடைய பெரிய திருவிழாவை மிகச் சிறப்பாக நடத்திய அருமை ஐயா பாலனம் ஆர்வம் அவர்களே, ஒரு படை தளபதியைப் போல பட்டிமன்ற ஒழுங்குகளையெல்லாம் வரையறுத்து இவ்வளவு அழகான ஒரு பட்டிமன்றத்தை அமைத்து கொடுத்து 2 பெரிய கவி பேரரசுகளுடைய படத்துக்கு மத்தியில் என்னோட படத்தை பார்த்தவுடன் எனக்கு கரை காலையே இல்லை, நான் வானத்தில் பறந்தேன். இப்படி ஒரு அழகான ஒரு பட்டிமன்றம் நடத்துவதற்கு நான் இங்கே வருவதற்கு காரணமாக இல்லை அருமை சகோதரர் பீட்டரையாவுக்கு. இன்னும் அது நான் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னால் குழந்தைகள் ராமசாமி அவர்கள் தலைமை பொறுப்பேற்றிருந்த பொழுது நான் இங்கே வந்தேன். இன்றைக்கு மறுபடியும் எனக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள். நன்றி, மகிழ்ச்சி. என்னுடைய விசிறியாக என்றைக்கும் நான் வாஷிங்டன் வருகிற பொழுது வருகை இருக்கிற என்னுடைய அருமை சகோதரி வைஜெயி கண்ணன் அவர்களே, தம்பி டாக்டர் ரமேஷ் அவர்களே, இன்னும் இங்கே இருக்கிற பெருமக்களே, பட்டிமன்றத்திலே பாம்புல பேச வந்திருக்கிற அருமை தம்பிமார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரம் கொள் கூட்டம், அண்ணா உள்ளத்தால் ஒருவரே மற்ற உடம்பினால் பலராய் காண்பர் என்று பாரதிதாசன் அவர்கள் சொல்லுவார்கள். அதுபோல நீங்கள் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பிலே பெரும் திரளாக வந்திருக்கிறீர்கள். பாரதிதாசனுடைய கனவு நனவாகி இருப்பதாக நினைத்து நான் மகிழ்கின்றேன். பொங்கல் விழா, அருமை சகோதரியார் அவர்கள் பொங்கல் விழாவை பற்றி ஒரு அழகான உரை நிகழ்த்தி அமெரிக்க இந்திய பொங்கல் விழாக்களை பற்றி ஒரு ஒப்பீடு செய்து தந்தார். இந்த பொங்கல் விழாவை பற்றி சகோதரியார் நிறைய சொல்லிவிட்டார்கள். இங்கே தமிழ் மனம் குழந்தைகளிடத்திலே எப்படி கலந்து உறவாடியது என்பதை திருக்குறள் அவர்கள் ஒப்புவிக்கும் பொழுதே நான் வந்தேன். முதல் பரிசு பெற்ற பையன் அவர் சீனிவாசன் வசந்தன் அவர் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த குழந்தைகள் பேசியது தமிழ் புத்தாண்டு பொங்கல் திருநாள் என்று சொல்கிறார்கள். இந்த புத்தாண்டிலே ஒரு செய்தி ஒன்றை உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் பள்ளி இங்கே நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இதை நான் அடிக்கடி பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன் என்றாலும் மறுபடியும் உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்வதிலே தவறு இல்லை என்று கருதுகிறேன். ஒரு தமிழன் இப்பொழுது உயிரெழுத்துக்களையோ உயிர்மெய் எழுத்துக்களையோ அல்லது சார்பு எழுத்துக்களோ எப்படி சொல்லுகிறார் என்று சொல்ல வருகிற தமிழறிஞர் ஒருவர் குறிப்பிடுகிறார். ஒருவனை அடித்தால் அவன் ஆ ஆ என்று சொல்லுகிறார். ஏதாவது நகைச்சுவையை சொன்னால் ஈ ஈ என்று சிரிக்கிறார். தீக்குள் விரலை விட்டால் ஊ ஊ என்கிறார். யாரையாவது எட்ட இருந்து அழைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏ ஏ என்கிறார். ஆச்சரியம் என்றால் ஐ என்கிறார். தும்முகிற பொழுது அக்கு என்கிறார். இப்படித்தான் இவன் தமிழ் எழுத்துக்களை அறிந்து கொள்ளுகிறானே தவிர அவன் தமிழை படிப்பது இல்லை. ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை என்று கேட்டால் சொல்ல தெரிகிற யாருக்கும் தமிழ் எழுத்துக்களை பற்றி கேட்டால் தெரிவதில்லை என்று சொல்லுவார்கள். தமிழ் புத்தாண்டு என்பது என்றாலும் பொங்கல் திருநாள் என்பதனாலும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கல்லறை எவ்வளவு நன்றாக அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும், எத்தனை ஒளி விளக்குகள் அங்கே ஏற்றப்பட்டிருந்தாலும், எவ்வளவு சிறப்பாக அங்கே மனம் கமிழ்ந்து கொண்டிருந்தாலும் கல்லறையிலே யாருமே வசிப்பதற்கு விரும்ப மாட்டார்கள். அதை போலத்தான் வாழ்கிற இடம் குடிசையாக இருந்தாலும் வாழ்கிற இடமாக அதைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். அப்படித்தான் ஒரு மொழி இறந்துபட்டு விட்டது என்று சொன்னால், முகவரி இல்லை என்று சொன்னால், நான் சொன்ன அந்த கல்லறையினுடைய உதாரணம் தான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. எனவே அந்த மொழியை காக்க வேண்டிய கடமை, அதை இளம் தலைமுறையினரிடத்திலே கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை வாஷிங்டன் வட்டார தமிழ்ச் சங்கம் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்பதிலே பெரும் மகிழ்ச்சி. அதற்காக நான் மிகவும் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எப்பொழுதுமே பல மாநிலங்களுக்கு
நான் பேச்சாளராக செல்லுகிற காரணத்தினாலே நான் அவர்களுடைய அந்த தரமான வெளியீடுகளை நான் பார்த்திருக்கிறேன். உங்களுடைய தென்றல் உண்மை எப்பொழுதும் மிகுந்த தரத்தோடு வந்து கொண்டிருக்கிறது. படிப்பதற்கு ஒரு அரிய பொக்கிஷமாக அது இருக்கிறது என்பதை பாராட்டை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இங்கே வருகிற பொழுதெல்லாம் அந்த புத்தகங்களை நான் வாங்கி படிப்பது வழக்கம். எனக்கு அது கிடைக்குமானால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்ற செய்தியும் கூட தலைவர் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பிறகு தலைப்புக்கு வருகிறேன். ஏன்னா நான் இப்போ கண்ணதாசனா வைரமுத்தா என்ற அந்த பட்டிமன்றத்திற்கும் நான் போவதில்லை. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நடுவர்னா பல வகையான நடுவர்கள் உண்டுங்க. ஒரு அரசியல்வாதியை நீங்கள் நடுவராக வைத்தால் அந்த அரசியல்வாதியை ஒரு தலைப்பு கொடுத்தாரு. என்ன தலைப்பு என்றால், இந்த பாரதம் இருக்கிறதே பாரத கதை, அதிலே பஞ்சபாண்டவர்கள் சிறந்தவர்களா, துரியோதனனும் அவனுடைய சகோதரர்களும் சிறந்தவர்களா, பண்பில் உயர்ந்தவர்களா என்று தலைப்பு கொடுத்தார்கள். அந்த நடுவர் என்ன பண்ணாங்கன்னா, தீர்ப்பு கொடுக்கிற போது துரியோதனனும் அவனுடைய தம்பியையும் பண்பில் சிறந்தவர் என்று தீர்ப்பு கொடுத்தார். ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல்வாதி. எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க பண்பில் சிறந்தவர்கள் பஞ்சபாண்டவர்களை காட்டிலும் இவர்தான் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறீர்களே, இது என்ன நியாயம் என்று கேட்ட பொழுது அந்த அரசியல்வாதியாக வந்த நடுவர் சொன்னாராம், யாரிடத்திலே ஓட்டு அதிகமாக இருக்கிறது, துரியோதனனின் தம்பிகளிடத்தில்தான் 100 ஓட்டு இருக்கிறது, நான் யாருக்கு தீர்ப்பு சொல்லுவேன் என்று கேட்டார். அதை போலத்தான் நடுவர் இருப்பார்கள். இங்கே 2 பெரிய கவி பேரரசுகள், கவிஞர்கள், கவி அறிவுகள் இங்கே மோதிக்கொள்ள இருக்கிறது. நான் முதல்ல அதிக நேரம் எடுத்துக்கொள்ள போவதில்லை, பின்னால் தான் நான் நிறைய சொல்ல போகிறேன். கவியரசர் கண்ணதாசனை பற்றி வைரமுத்து என்ன சொல்லுகிறார், கவி பேரரசை பற்றி கண்ணதாசன் என்ன சொல்லுகிறார் என்கிற கருத்தை மட்டும் நான் முன்னிறுத்தி வைத்துவிட்டு மற்றவர்களை நான் பேச அழைப்பேன். வைரமுத்து அவர்கள் கண்ணதாசனை பற்றி குறிப்பிடுகிற பொழுது குறிப்பிடுகிறார், கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்கள் இருக்கின்றனவே, திரைப்பட பாடல் ஆசிரியர்கள் எல்லாரும் பாடலுக்கு ஆடை மாற்றிய காலத்தில் பாடலின் அங்கங்களையே மாற்றியவர் கண்ணதாசன் என்று வைரமுத்து அவர்கள் கண்ணதாசனை பற்றி குறிப்பிடுகிறார். அதோடு மட்டுமல்ல, அவர் கண்ணதாசனை அப்படி குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், கவி பேரரசு வைரமுத்தை பொறுத்த வரையிலே புது கவிதையை திரைப்பட பாடலுக்கு கொண்டு வந்து